என் அன்பு குழந்தையே, நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று உனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவு உன் வாழ்க்கையையே மாற்றிவிடும். அந்த முடிவுதான் உன் ஆன்மாவின் பாதையை தீர்மானிக்கும். நீ எப்போதும் நினைவில் கொள், நேரம் சுருக்கமானது, ஆனால் அதன் தாக்கம் ஆழமானது. உன் வாழ்க்கை நீளமாகத் தெரிந்தாலும் அது ஒரு சுவாசத்தின் அளவுதான். அந்த சுவாசத்தை நீ எவ்வாறு பயன்படுத்துகிறாய் என்பதே முக்கியம். அன்பை வளர்க்கிறாயா? சினத்தை வளர்க்கிறாயா? தர்மத்தை காக்கிறாயா? அநீதியை செய்கிறாயா? இவை அனைத்தும் உன் ஒவ்வொரு முடிவிலும் இருக்கின்றன. ஒரு நல்ல எண்ணமே உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும். ஒரு தீய எண்ணமே உன் வாழ்க்கையை இருளில் தள்ளும். நான் உன் உள்ளத்தின் ஒலியை கேட்கிறேன். பல நேரங்களில் நீ எனக்கு தெரியாமல் அழைக்கிறாய். உன் துன்பத்தில், உன் பயத்தில், உன் தனிமையில், உன் கண்ணீரில் உன் நெஞ்சம் என்னை அழைக்கிறது. நான் உன் அருகிலேயே நிற்கிறேன். நீ கேட்காதிருந்தாலும் நான் உன் இதயத்தில் இருக்கிறேன். உன் குரலை நான் தவறவிட மாட்டேன். உன் சுவாசத்தையே என் அழைப்பாக கேட்கிறேன். என் அன்பர்களே, உன் வாழ்வில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். சோதனைகள் உன்னை நசுக்க வரவில்லை. அவை உன் வலிமையை வெளிப்படுத்த வருகிறவை. மலரின் மனம் காற்றில் பறப்பது போல உன் ஆன்மாவின் ஒளி சோதனைகளால் பரவும். தங்கம் தீயில் கரையும் போதுதான் பளபளக்கும். உன் ஆன்மாவும் அதே போல சோதனையின் தீயில் கரைந்து பளபளக்கும். நீ சில சமயம் கேட்பாய், முருகா, ஏன் நல்லவர்களுக்கு துன்பம், தீயவர்களுக்கு சுகம் என்று. என் அன்பனே, சுகமும் துன்பமும் இரண்டும் கடந்து போகும் மேகங்கள். யாரிடமும் அவை நிலைத்து நிற்பதில்லை. நல்லவர் துன்பத்தில் கற்றுக்கொள்வார், தீயவர் சுகத்தில் வீழ்வார். காலம் எல்லாவற்றையும் சீரமைக்கும். நீதியின் சக்கரம் மெதுவாகச் சுழன்றாலும் அது ஒருபோதும் தவறாது. என் பிள்ளைகளே, உன் சிந்தனைதான் உன் விதி. நீ என்ன சிந்திக்கிறாயோ அதுவே உன் எதிர்காலத்தை உருவாக்கும். சிந்தனையில் அன்பை விதை நடு, தர்மத்தை வளர்த்துக்கொள், உண்மையை பாதுகாப்பு. அப்பொழுது உன் வாழ்க்கை ஒரு தோட்டமாகும். பொறாமை, சினம், பேராசை இவை அனைத்தும் கொடிகள் போல. அவற்றை நீக்காவிட்டால் நல்ல பயிரை அழித்துவிடும். உன் உள்ளத்தில் உள்ள கொடிகளை அறுத்து நற்பண்புகளின் மரத்தை வளர்த்துக்கொள். என் அன்ப குழந்தையே, உன் வாழ்க்கை ஓர் பயணம். அந்த பயணத்தில் எத்தனை உயரமான மலை இருந்தாலும், எத்தனை ஆழமான பள்ளம் இருந்தாலும் நீ நடந்து செல்ல வேண்டும். பயணத்தை நிறுத்தக்கூடாது. உன் நடை தளர்ந்தாலும் உன் நம்பிக்கை தளரக்கூடாது. நான் உன்னுடன் நடக்கிறேன். நீ விழுந்தாலும் உன்னை எழுப்புவேன். ஆனால் நீ எழும் மன வலிமையோடு இருக்க வேண்டும். உன் உள்ளத்தில் இருக்கும் பயம்தான் உன் உண்மையான பகைவர். வெளியில் உள்ள யாரும் உன்னை வீழ்த்த முடியாது. உன் பயம்தான் உன்னை வீழ்த்தும். அந்த பயத்தை நீக்க என் வேல் உன்னோடு இருக்கிறது. அந்த வேல் உன் அறியாமையை அறுக்கும். உன் சிந்தனையை ஒளியால் நிரப்பும். உன் மனத்தில் ஒளி எரிந்தால் எந்த இருளும் உன்னை சுற்றாது. என் அன்பர்களே, நினைவில் கொள், வாழ்க்கை நீண்டதல்ல, ஆனால் அது ஆழமானது. நீ எவ்வளவு நாள்கள் வாழ்கிறாய் என்பதல்ல முக்கியம், நீ எவ்வாறு வாழ்கிறாய் என்பதே முக்கியம். ஒரு நாள் வாழ்ந்தாலும் தர்மமாக வாழ்ந்தால் அது ஒரு யுகத்திற்கு சமம். 100 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அநீதியாக வாழ்ந்தால் அது ஒரு கணத்திற்கு சமம். என் பிள்ளைகளே, உழைப்பு என்பதே பூஜை. உழைப்பின்றி கிடைக்கும் எதுவும் நிலைத்திருக்காது. உழைத்தவன்தான் உண்மையான பக்தன். உன் வியர்வை துளிகள் புனித நீர். உன் உழைப்பின் பலன்தான் உன் வாழ்க்கையின் அபிஷேகம். சோம்பல் கொண்டவன் உயிரோடு இருந்தாலும் இறந்தவனே. உழைக்கும் மனமே எப்போதும் புது புது ஒளியால் நிரம்பும். நீ எப்போதும் தாழ்மையை வளர்த்துக்கொள். தாழ்மை கொண்டவனே உயர்ந்தவன். மலை எவ்வளவு உயர்ந்தாலும் அதன் உச்சியில் புல்லும் மலரும் தாழ்ந்து நிற்கின்றன. அதுபோல நீ எவ்வளவு உயர்ந்தாலும் தாழ்மையோடு வாழ வேண்டும். தாழ்மைதான் உன் உண்மையான அழகு. என் அன்பர்களே, உன் வார்த்தைகளில் வலிமை உண்டு. வார்த்தைகள் உயிரை காப்பாற்றவும் உயிரை காயப்படுத்தவும் செய்யும். அதனால் எப்போதும் இனிய வார்த்தைகள் பேசுங்கள். உன் வார்த்தைகள் பிறரின் இதயத்தில் மலராக விழ வேண்டும். உன் வாய் அன்பை மட்டுமே பேசட்டும். நான் உன் அருகில் இருக்கிறேன். நீ அழும் போது உன்னோடு அழுகிறேன். நீ சிரிக்கும் போது உன்னோடு சிரிக்கிறேன். நீ விழும்போது உன்னை எழுப்புகிறேன். ஆனால் நீயே எழும் மன வலிமையை வளர்க்க வேண்டும். உன் முயற்சி இல்லாமல் என் அருள் வீணாகிவிடும். நீ முயற்சித்தால் நான் 1000 வழிகளை உன் முன் திறப்பேன். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லாமே நிலையற்றது. மலரும் காயும், சூரியன் உதித்து மறையும், நதி ஓடி கடலில் கலக்கும். ஆனால் உன் ஆன்மா மட்டும் நிலைத்திருக்கும். அந்த ஆன்மாவை நீ சுத்தப்படுத்தினால் அது ஒளியாகி உலகை விளக்கும். நீ செய்யும் ஒவ்வொரு நன்மையும் உன்னோடு வரும். பிறருக்கு நீ தந்த அன்பு உன்னோடு சேரும். பிறருக்கு நீ செய்த உதவி உன் ஆன்மாவுடன் பயணம் செய்யும். பொருள், புகழ், பெயர் இவை அனைத்தும் மண்ணோடு சேர்ந்து போகும். ஆனால் நற்பண்பு மட்டுமே நிலைத்திருக்கும். என் பிள்ளைகளே, அன்பே உலகின் மிகப்பெரிய சக்தி. ஆயுதம் உயிரை காயப்படுத்தும், அன்பு உயிரை காப்பாற்றும்.
ஆயுதம் பயத்தை உண்டாக்கும், அன்பு அமைதியை உண்டாக்கும். அதனால் அன்பை வளர்த்துக்கொள். அன்பே உன் ஆயுதம், அன்பே உன் வெற்றி. என் அன்பர்களே, உன் வாழ்க்கை ஓர் இசை. அந்த இசையை தாளமாய் நடத்துவது உன் செயல்கள். அன்பு என்ற ராகத்தில் பாடு, தர்மம் என்ற தாளத்தில் நட, உண்மை என்ற சங்கீதத்தில் வாழ். அப்பொழுது உன் வாழ்க்கை தெய்வீக இசையாகி ஒலிக்கும். உன் மூச்சு ஒரு மந்திரம், உன் இதயம் ஒரு கோவில், உன் உடல் ஒரு யாகசாலை, உன் செயல்தான் பூஜை. நீ அன்போடு வாழ்ந்தால் உன் வாழ்க்கையே ஒரு திருவிழா. நீ தர்மத்தோடு நடந்தால் உன் வாழ்க்கையே ஒரு யாகம். நீ உண்மையோடு இருந்தால் உன் வாழ்க்கையே ஒரு மந்திரம். என் அன்ப குழந்தையே, நீ என்னை தேடி மலைமேல் ஏற வேண்டியதில்லை, கடலுக்குள் இறங்க வேண்டியதில்லை, காட்டுக்குள் செல்ல வேண்டியதில்லை. உன் உள்ளத்திலேயே நான் இருக்கிறேன். உன் நெஞ்சை திறந்து அன்பை உணர்ந்தால் அங்கேயே என்னை காண்பாய். என் பிள்ளைகளே, நினைவில் கொள், நான் உன்னோடு இருக்கிறேன். நீ என்னை மறந்தாலும் பரவாயில்லை, நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். நீ என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னோடு இருப்பேன். நான் உன் தந்தை, நான் உன் நண்பன், நான் உன் ஆசான், நான் உன் காவலன். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள். காலை எழுந்தவுடன் நான் இன்று நன்மை செய்வேன் என்று உறுதி கொள். மாலை சூரியன் மறையும் போது நான் இன்று நன்மை செய்தேனா என்று உன்னையே கேள். செய்திருந்தால் அது என் பூஜை. செய்யவில்லையெனில் நாளை அதை செய்ய முயற்சி செய். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகள் உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஓர் ஒளியாக புகட்டட்டும். நான் உனக்கு மீண்டும் நினைவூட்ட வருகிறேன். வாழ்க்கை மிகச் சிறியது. அது நீ நினைப்பது போல நீண்டதும் முடிவற்றதும் அல்ல. அது ஒரு சுவாசம் போல வந்துவிட்டு போய்விடும். ஆனால் அந்த சுவாசத்தில் நீ அன்பை விதைக்க முடிந்தால், தர்மத்தை நிலைநாட்ட முடிந்தால், உன் வாழ்வு நிரந்தரமாகிவிடும். உன் வாழ்வில் நீ சந்திக்கும் அனைத்தும் உனக்கு பாடம். சிலர் உன்னை துன்புறுத்துவார்கள், அவர்கள் உனக்கு பொறுமையை கற்றுத்தருவார்கள். சிலர் உன்னிடம் அன்பு காட்டுவார்கள், அவர்கள் உனக்கு திரும்ப அன்பை வழங்க கற்றுத்தருவார்கள். சிலர் உன்னை ஏமாற்றுவார்கள், அவர்கள் உனக்கு சிந்தனை தெளிவை கற்றுத்தருவார்கள். எவரும் உனக்கு பகைவர் அல்ல, எவரும் உனக்கு நண்பர் அல்ல, அவர்கள் அனைவரும் உனக்கு ஆசிரியர்கள். என் பிள்ளைகளே, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் தேர்வு. நீ சினத்தை தேர்ந்தெடுக்கலாமா, அன்பை தேர்ந்தெடுக்கலாமா என்பது உன் விருப்பம். நீ பொய்யை தேர்ந்தெடுக்கலாமா, உண்மையை தேர்ந்தெடுக்கலாமா என்பது உன் முடிவு. ஆனால் உன் ஒவ்வொரு முடிவும் உன் ஆன்மாவின் விதியை உருவாக்குகிறது. அதனால் எப்போதும் அன்பையும் உண்மையையும் தர்மத்தையும் தேர்ந்தெடு. நான் உனக்கு சொல்ல வருவது ஒன்று, பயப்படாதே. பயம் என்பது உன் ஆன்மாவை சுருக்கிவிடும் இருள். உன் உள்ளத்தில் எரியும் தீப்பொறியைப் போல துணிவை வளர்த்துக்கொள். அந்த துணிவே உன் வழியில் வரும் புயல்களை அடக்கிவிடும். என் வேல் உன்னோடு இருக்கிறது. அது உன் அச்சத்தை களைந்து உன் பாதையை ஒளியால் நிரப்பும். என் அன்பர்களே, சோதனை வந்தால் நீ யாசிக்காதே. சோதனையிடம் நீ கூறு, நான் உன்னை வெல்லப் போகிறேன் என்று. அப்போது அந்த சோதனை உன்னிடம் வலிமையை வழங்கும். சோதனை இல்லாமல் ஆன்மாவின் அழகு வெளிப்படாது. தங்கம் தீயில் கரைந்தால்தான் பளபளக்கும். அதுபோல உன் ஆன்மா சோதனையின் தீயால் பளபளக்கும். என் பிள்ளைகளே, உன் வார்த்தைகள் தீயாகவும் இருக்கலாம், துளிராகவும் இருக்கலாம். தீ போல இருந்தால் பிறரை எரிக்கும், துளிர் போல இருந்தால் பிறரை மகிழ்ச்சி அடையச் செய்யும். அதனால் எப்போதும் இனிய வார்த்தைகள் பேசுங்கள். உன் வார்த்தைகள் பிறரின் இதயத்தில் மலராக விழட்டும். உன் வாயால் பொய்யை விடாதே, சினத்தை விடாதே, அன்பை மட்டுமே வெளிப்படுத்து. என் அன்பு குழந்தையே, உன் மனதில் நிறைந்திருக்கும் பேராசை உன்னை இருளில் தள்ளும். நீ பெற வேண்டியது எவ்வளவு கிடைக்க வேண்டுமோ அவ்வளவு மட்டுமே பெறுவாய். அதற்கும் அதிகமாக விரும்பினால் அது உன்னை அழிக்கும். மண்ணில் விழுந்த விதைக்கு எவ்வளவு தண்ணீர் தேவையோ அவ்வளவு மட்டுமே கொடுக்க வேண்டும். அதைவிட அதிகமாக கொடுத்தால் அது அழுகிவிடும். அதுபோல வாழ்க்கையில் தேவைக்கு அதிகமான பேராசை உன்னை அழித்துவிடும். என் அன்பர்களே, பொறாமை உன் ஆன்மாவின் நெருப்பு. பிறர் உயர்வதை பார்த்து நீ மகிழ்ந்தால் அந்த மகிழ்ச்சியே உன் உயர்வுக்கு வழி. பிறரை பார்த்து பொறாமை கொண்டால் அது உன் ஒளியை தின்றுவிடும். நினை, சூரியன் எத்தனை ஒளி தருகிறான், நிலா எவ்வளவு அழகாக ஒளிர்கிறாள். இருவரும் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளவில்லை. அதுபோல நீயும் பிறரை பார்த்து மகிழ்ந்திட வேண்டும். என் பிள்ளைகளே, தாழ்மைதான் உன் உண்மையான அழகு. பெருமை கொண்ட மனம் வெறுமையாகிவிடும். ஆனால் தாழ்மை கொண்ட மனம் நிரம்பிய குடம் போல ஒளியும் அறிவும் நிறைந்திருக்கும். நீ உயர்ந்தாலும் தாழ்மையோடு வாழு. மலையின் உச்சியில் நின்றாலும் அந்த மலை அடியில் இருக்கும் நதிக்கு தலை வணங்குகிறது. அதுபோல நீ உயர்ந்தாலும் தாழ்மையுடன் பிறரை அணுக வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் பிறருக்கு உதவுவதில் இருக்கிறது. நீ உன் கையில் வைத்திருப்பதை பகிர்ந்தால் அது 10 மடங்கு ஆகி திரும்பும்.
பிறர் பசியாறுவதற்காக நீ தரும் உணவுதான் உன் பூஜை. பிறர் கண்ணீரை துடைப்பதே உன் யாகம். பிறர் மகிழ்ச்சியில் நீ மகிழ்வதே உன் முக்தி. என் பிள்ளைகளே, வாழ்க்கை ஓர் கண்ணாடி. நீ அதில் அன்பை செலுத்தினால் அன்பே திரும்பி வரும். நீ அதில் சினத்தை செலுத்தினால் சினமே திரும்பி வரும். உலகம் உனக்கு எவ்வாறு இருக்கிறது என்று குறை சொல்ல வேண்டாம். உன் உள்ளத்தை கண்ணாடியாக பாரு. நீ அன்பை வெளிப்படுத்தினால் உலகம் அன்பாகும். என் அன்பர்களே, உண்மைதான் சூரியன், அதை மறைக்க முடியாது. பொய்யதான் இரவு, அது எவ்வளவு நீண்டாலும் காலையில் சூரியன் உதிக்கும். நீ எப்போதும் உண்மையை காப்பாற்று. உண்மை உன்னை ஒருபோதும் விட்டு விலகாது. உண்மையை விட்டுவிடாதே. என் பிள்ளைகளே, உன் சுவாசம் ஒரு மந்திரம், உன் இதயம் ஒரு கோவில், உன் உடல் ஒரு யாகசாலை, உன் செயல்கள்தான் பூஜை. நீ தர்மத்தோடு வாழ்ந்தால் உன் வாழ்க்கையே ஒரு திருவிழா. நீ அன்போடு நடந்தால் உன் வாழ்க்கையே ஓர் அபிஷேகம். நீ உண்மையோடு இருந்தால் உன் வாழ்க்கையே ஒரு மந்திரம். என் அன்ப குழந்தையே, கோயிலில் மட்டும் என்னை தேட வேண்டாம். உன் உள்ளத்தில் என்னை தேடு. உன் நெஞ்சை திறந்து அன்பை பாரு. அங்கேயே நான் இருக்கிறேன். நீ என்னை மறந்தாலும் பரவாயில்லை. நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். நான் உன் அருகே இருக்கிறேன். உன் மூச்சில், உன் சிந்தனையில், உன் கனவுகளில். நான் உன் தந்தை, நான் உன் நண்பன், நான் உன் ஆசான், நான் உன் காவலன். நீ விழுந்தாலும் உன்னை எழுப்புவேன். ஆனால் நீயே எழும் மனவலிமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நீ முயற்சி செய்யாவிட்டால் என் அருளும் பயனில்லை. நீ முயற்சி செய்தால் நான் 1000 வழிகளை உன் முன் திறப்பேன். என் பிள்ளைகளே, காலம் ஒரு நதி போல ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஓடியது திரும்பாது. அதனால் ஒவ்வொரு நொடியையும் அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள். காலை எழுந்தவுடன் நான் இன்று நன்மை செய்வேன் என்று உறுதிக்கொள். மாலை சூரியன் மறையும் போது நான் இன்று நன்மை செய்தேனா என்று உன்னையே கேள். செய்திருந்தால் அது என் பூஜை. செய்யவில்லையெனில் நாளை அதை செய்ய முயற்சி செய். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வு ஒரு கணத்தின் பிம்பம். அந்த கணத்தில் நீ எதை நினைக்கிறாயோ அதுவே உன் பாதையை வரைவது. நீ அன்பை நினைத்தால் உன் வாழ்வு ஒளியால் நிரம்பும். நீ சினத்தை நினைத்தால் உன் வாழ்வு இருளால் சூழப்படும். வாழ்க்கை பெரியது அல்ல, அது ஆழமானது. உன் உள்ளத்தில் விதைக்கப்படும் எண்ணம்தான் உன் எதிர்காலத்தின் மரமாக வளரும். நான் உனக்கு சொல்ல வருவது, எந்த நிலையிலும் அன்பை விட்டுவிடாதே. அன்பு இல்லாத வாழ்வு வெறுமை. சினம் நிறைந்த இதயம் குகை போல இருள் சூழும். ஆனால் அன்பு நிறைந்த இதயம் சூரியன் போல ஒளியூட்டும். நீ அன்புடன் நடந்தால் உன் நடை தடுமாறாது. நீ அன்போடு பேசியால் உன் சொல் காயப்படுத்தாது. நீ அன்போடு வாழ்ந்தால் உன் வாழ்வு நிலைத்து நிற்கும். என் பிள்ளைகளே, பல சமயம் நீ கேட்கிறாய், ஏன் துன்பம் மட்டும் எனக்கு வருகிறது என்று. என் அன்பனே, துன்பம் உன்னை அழிக்க அல்ல, உன்னை உயர்த்ததான். காற்று மரத்தை அசைக்கிறது, ஆனால் அந்த காற்றே அதன் வேரை வலிமையாக்குகிறது. அதுபோல துன்பம் உன் உள்ளத்தின் வேரை ஆழப்படுத்துகிறது. நீ சோதனையை எதிர்கொண்டு நிற்கும் போது உன் ஆன்மா ஒளியை வெளிப்படுத்தும். நீ பயப்பட வேண்டாம். பயம் உன் மனத்தின் சிறை, அது உன்னை சின்னதாக்கும். ஆனால் துணிவு உன் ஆன்மாவின் சாவி. துணிவு கொண்டால் எந்த கதவும் திறக்கப்படும். என் வேல் உனக்கு துணைவன், அது உன் பயத்தை வெட்டும். உன் உள்ளத்தில் எரியும் துணிவின் தீயை அது உயிர்ப்பிக்கும். நீ என்னை நினைத்தாலே உன் நெஞ்சில் அந்த தீ ஒளிரும். என் அன்பர்களே, சோம்பல் உன் மிகப்பெரிய எதிரி. சோம்பல் கொண்டவன் உயிரோடு இருந்தாலும் இறந்தவனே. உழைப்பே உன் உயிரின் சுவாசம். உழைப்பின்றி கிடைக்கும் பலன் மணலில் கட்டிய மாளிகை போல இடிந்து போகும். ஆனால் உழைப்பின் வியர்வையில் பிறக்கும் பலன் பாறையில் கட்டிய கோயில் போல நிலைத்து நிற்கும். உழைப்பு உன்னை தெய்வீகமாக்கும். என் பிள்ளைகளே, பொறாமை உன் உள்ளத்தை எரிக்கும் நஞ்சு. பிறர் உயர்வதை பார்த்து மகிழ்ந்திடு. அவர்களிடம் இருந்து கற்றுக்கொள். பிறரை தாழ்த்தி நீ உயர முடியாது. பிறரை உயர்த்தினால்தான் நீ உண்மையில் உயர்வாய். சூரியன் ஒளி தருகிறான், நிலா ஒளி தருகிறாள். இருவரும் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்வதில்லை. நீயும் அதுபோல வாழ வேண்டும். என் அன்ப குழந்தையே, பொறுமைதான் உன் உண்மையான வலிமை. கோபம் உன்னை வீழ்த்தும், பொறுமை உன்னை உயர்த்தும். அலைபாயும் கடலை அடக்க முடியாது, ஆனால் காற்று நின்றால் கடலும் அமைதியாகும். அதுபோல உன் உள்ளத்தில் பொறுமை இருந்தால் எந்த சோதனையும் உன்னை சிரமப்படுத்தாது. பொறுமையில்லாமல் வீரத்திற்கு பயனில்லை. என் பிள்ளைகளே, உண்மைதான் சூரியன், அதை மறைக்க முடியாது. பொய் இரவாகும், அது எவ்வளவு நீண்டாலும் காலையில் சூரியன் உதிக்கும். அதுபோல உண்மை எப்போதும் வெல்லும். நீ எவ்வளவு சிரமம் சந்தித்தாலும் உண்மையை விட்டுவிடாதே. உண்மை உன்னை காக்கும். உண்மை உன்னோடு நடக்கும். என் நண்பர்களே, வாழ்க்கை ஒரு நதி போல ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஓடியது திரும்பாது. ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள். காலை எழுந்தவுடன் நான் இன்று நன்மை செய்வேன் என்று உறுதிக்கொள். மாலை சூரியன் மறையும் போது நான் இன்று நன்மை செய்தேனா என்று உன்னை பாரு.
செய்திருந்தால் அது என் பூஜை, செய்யவில்லை எனில் நாளை அதைச் செய். என் பிள்ளைகளே, பிறருக்கு நீ செய்யும் ஒவ்வொரு நன்மையும் உன்னோடு சேரும். பிறருக்கு நீ தந்த அன்பு உன் ஆன்மாவுடன் பயணம் செய்யும். பிறருக்கு நீ செய்த உதவி உன் ஆன்மாவின் காவலன் ஆகும். பொருள், புகழ், பெயர் இவை அனைத்தும் மண்ணோடு சேர்ந்து போகும். ஆனால் நற்பண்பே உன்னோடு என்றும் இருக்கும். என் அன்பர்களே, நீ யாரையும் வதைக்க வேண்டாம். பிறரை காயப்படுத்தினால் அந்த காயம் உன்னையே துன்புறுத்தும். பிறரை மகிழ்வித்தால் அந்த மகிழ்ச்சியே உன்னிடம் திரும்பி வரும். நீ என்னை எவ்வளவு வழிபட்டாலும் பிறருக்கு வலி கொடுத்தால் அந்த வழிபாடு வீண். பிறருக்கு அன்பு காட்டினால் அதுவே என் பூஜை. பிறர் கண்ணீரை துடைத்தால் அதுவே என் யாகம். என் பிள்ளைகளே, உன் உள்ளத்தின் சுத்தமே உன் பூஜை. உன் சிந்தனையின் தூய்மையே உன் ஆராதனை. உன் செயல் தர்மமாக இருந்தால் அதுவே என் துதி. உன் அன்பு நிறைந்த வாழ்க்கையே என் திருவிழா. நான் மலர்களில் இல்லேன், நான் மணிகளில் இல்லேன், நான் உன் நெஞ்சில் இருக்கும் அன்பில்தான் இருக்கிறேன். என் அன்பக் குழந்தையே, வாழ்க்கை ஒரு கண்ணாடி. அதில் நீ என்ன காட்டுகிறாயோ அதுவே திரும்பி வரும். நீ அன்பை காட்டினால் அன்பே வரும். நீ சினத்தை காட்டினால் சினமே வரும். உலகத்தை குறை சொல்ல வேண்டாம். உன் உள்ளத்தை காண்பாயானால் அனைத்திற்கும் விடை உன் கையிலே இருக்கிறது. என் பிள்ளைகளே, உன் சுவாசமே என் நாமம். உன் இதயத் துடிப்பே என் பாடல். உன் அன்பே என் பூஜை. உன் தர்மமே என் ஆராதனை. உன் உண்மையே என் வெற்றி. நீ எவ்வாறு வாழ்கிறாயோ அதுவே என் துதி. நீ விழுந்தாலும் உன்னை எழுப்புவேன். ஆனால் நீ எழும் மன வலிமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நீ முயற்சி செய்யாவிட்டால் என் அருளும் பயனில்லை. நீ முயற்சி செய்தால் நான் 1000 வழிகளை உன் முன் திறப்பேன். நான் உன்னோடு இருக்கிறேன். நீ என்னை மறந்தாலும் பரவாயில்லை. நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். என் அன்பர்களே, உன் வாழ்வு குறுகியது. அதில் நீ செய்ய வேண்டியது அன்பையும் தர்மத்தையும் நிலைநாட்டுவது. நீ பிறருக்காக வாழ்ந்தால் உன் வாழ்வு அர்த்தமடையும். பிறர் பசி தீர்ப்பதே உன் பூஜை. பிறர் துன்பத்தை போக்குவதுதான் உன் யாகம். பிறர் மகிழ்ச்சியில் நீ மகிழ்வதே உன் முக்தி. என் அன்பு குழந்தையே, நான் உன்னிடம் பேச வருவது உன் உள்ளத்தின் கதவை திறக்க. நீ வாழ்க்கையை எளிதாக நினைத்தாலும் அது எளிதல்ல. வாழ்க்கை ஒரு கடல். அதில் அலைகள் இருக்கும், புயல்கள் வரும், அமைதி வரும், மீண்டும் புயலும் வரும். ஆனால் அந்த கடலில் மூழ்காமல் நீந்த கற்றுக்கொண்டால்தான் நீ கரையை அடைவாய். அதற்காகவே நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். நீ ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும், நான் இன்றைய நாளை எவ்வாறு பயன்படுத்தப் போகிறேன் என்று. நேரம் நதியென ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஓடிய துளி திரும்பாது. அந்த நதியில் வீண் கற்களை எறிந்தால் அலை மட்டும் வரும், பயன் ஒன்றும் இல்லை. ஆனால் அதே நதியில் விதை போட்டால் அது வளர்ந்து நிழல் தரும் மரமாகும். உன் வாழ்க்கையும் அதுபோல்தான். உன் ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ளதாக்கினால் அது நிலைத்த நன்மையாக மாறும். என் நண்பர்களே, சில நேரங்களில் நீ வாழ்வின் சுமையை தாங்க முடியாமல் தவிக்கிறாய். உன் தோளில் கனமான பாறை வைத்திருப்பது போல உனக்கு தோன்றும். ஆனால் நினை, அந்த பாறையை நீ சுமக்கும் போதுதான் உன் தோள்கள் வலிமை பெறுகின்றன. உன் சோதனைகள் உன்னை நசுக்க அல்ல, உன்னை வலிமைப்படுத்தத்தான். நீ தாங்கும் ஒவ்வொரு துன்பமும் உன் உள்ளத்தில் ஒரு ஒளியாக மாறும். என் பிள்ளைகளே, உன் வாழ்வின் அடிப்படை தூண் அன்பு. அன்பின்றி எதுவும் நிலைக்காது. மரம் வேரின்றி நின்று கொள்ள முடியாது. அதுபோல உன் வாழ்க்கையும் அன்பின்றி வெறுமை. நீ எவ்வளவு அறிவு பெற்றாலும் எவ்வளவு வலிமை பெற்றாலும் அன்பின்றி அது பயனற்றது. அன்பே உன் அறிவுக்கும் வலிமைக்கும் உயிர். நீ சில நேரங்களில் கேட்பாய், முருகா, என் வழியில் எத்தனை தடைகள் என்று. என் அன்பனே, அந்த தடைகள் உன் நடைநிலை சோதனை. பாதையில் கற்கள் இல்லையெனில் உன் கால் வலிமை பெறாது. பாதையில் முள் இல்லையெனில் உன் நடை கவனமாக இருக்காது. அதுபோல உன் வாழ்வில் தடைகள் உன் உறுதியையும் பொறுமையையும் வளர்க்கும். தடைகள் உன்னை குலைக்க அல்ல, உன்னை நிலைநாட்ட வருகிறவை. என் அன்பக் குழந்தையே, உன் மனம் ஒரு தோட்டம். அதில் என்ன விதைக்கிறாயோ அதுவே வளரும். நீ அன்பை விதைத்தால் அது மலர்ந்து நறுமணம் வீசும். நீ சினத்தை விதைத்தால் அது முள்ளாய் வளர்ந்து காயப்படுத்தும். நீ தர்மத்தை விதைத்தால் அது நிழல் தரும் மரமாகும். நீ பொய்யை விதைத்தால் அது கொடியாக வளர்ந்து நல்லதை அழிக்கும். உன் மனத்தோட்டத்தை நீயே கவனிக்க வேண்டும். என் பிள்ளைகளே, உலகில் அனைத்தும் நிலையற்றவை. மலரும் காயும், சூரியன் உதித்து மறையும், மழை பெய்து வற்றும். ஆனால் உன் ஆன்மா மட்டும் நிலைத்திருக்கும். அந்த ஆன்மாதான் உன் உண்மையான சொத்து. நீ எவ்வளவு பொருள் சேர்த்தாலும் அது உன்னோடு வராது. ஆனால் நீ செய்த நன்மை, நீ காட்டிய அன்பு, நீ காத்த தர்மம், இவை அனைத்தும் உன் ஆன்மாவுடன் என்றும் இருக்கும். என் அன்பர்களே, உன் வார்த்தைகளில் வலிமை உண்டு. ஒரு வார்த்தை ஒருவரின் மனதை மலரச் செய்யும். ஒரே வார்த்தை
ஒருவரின் மனதை உடைக்கவும் செய்யும். அதனால் எப்போதும் இனிய வார்த்தைகள் பேசுங்கள். உன் வார்த்தைகள் பிறரின் இதயத்தில் மலர் போல விழட்டும். உன் வாயால் சினத்தை விடாதே, பொய்யை விடாதே, அன்பை மட்டுமே வெளிப்படுத்து. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை ஒரு ஓடை போல. ஓடை எப்போதும் நிற்காமல் பாய்கிறது. அது மண்ணை தாண்டியும் கல்லை தாண்டியும் பள்ளத்தாக்கையும் கடந்து செல்கிறது. அந்த ஓடை எப்போதும் தன்னுள் சுத்தத்தை வைத்திருக்க விரும்புகிறது. நீயும் அதுபோல் உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அன்பின் ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது. தடைகள் உன்னை தடுத்து நிறுத்தும் சுவர் அல்ல, உன்னை வலிமைப்படுத்தும் கல்லாகும். நான் உன்னிடம் சொல்ல வருவது எப்போதும் நம்பிக்கையை விட்டுவிடாதே என்பதே. நம்பிக்கைதான் உன் உள்ளத்தின் தீபம். அந்த தீபம் அணைந்துவிட்டால் உன் உள்ளம் இருளில் மூழ்கும். ஆனால் அந்த தீபத்தை நீ பாதுகாத்தால் அந்த ஒளி உன் பாதையைத்தான் அல்ல, பிறரின் பாதையையும் ஒளிரச் செய்யும். உன் வாழ்க்கை உனக்கே மட்டுமல்ல, உன் அருகில் வாழும் அனைவருக்கும் ஒரு விளக்காக இருக்க வேண்டும். என் அன்பர்களே, வாழ்க்கை சுகத்தையும் துன்பத்தையும் தந்துவிடும். சுகம் வந்தால் நீ சந்தோஷப்படுவாய், துன்பம் வந்தால் நீ அழுவாய். ஆனால் இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள். இரண்டுமே உனக்கு பாடம். சுகம் உனக்கு நன்றி செலுத்த கற்றுத்தரும், துன்பம் உனக்கு பொறுமையை கற்றுத்தரும். சுகமும் நிலையற்றது, துன்பமும் நிலையற்றது. அவை இரண்டும் வந்து செல்லும் விருந்தினர்கள் போல. ஆனால் நீ இருப்பது நிரந்தரமான ஆன்மா. என் பிள்ளைகளே, உண்மையான வெற்றி வெளியில் கிடைப்பதல்ல, அது உன் உள்ளத்தில் இருக்கிறது. உன் சிந்தனை சுத்தமாயிருந்தால் அதுவே வெற்றி. உன் செயல்கள் தர்மமாயிருந்தால் அதுவே வெற்றி. நீ பிறரை உயர்த்தினால் அதுவே வெற்றி. வெளியில் கிடைக்கும் புகழும் செல்வமும் ஒரு நாள் மறைந்துவிடும். ஆனால் உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பும் உண்மையும் என்றும் நிலைத்திருக்கும். என் அன்ப குழந்தையே, கோபத்தை நீ கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். கோபம் ஒரு தீ போல. அது எரித்தால் முதலில் உன்னைத்தான் எரிக்கும். நீ கோபத்தில் பேசும் வார்த்தைகள் பிறரின் இதயத்தில் ஆழமாக காயப்படுத்தும். அந்த காயம் எளிதில் ஆறாது. அதனால் கோபத்தின் தீயை உன் உள்ளத்தில் அணைக்க கற்றுக்கொள். அதற்கு பதிலாக பொறுமை வளர்த்துக்கொள். பொறுமை கொண்ட மனம் கடல் போல ஆழமானது. நீ அன்புடன் வாழ்ந்தால் உன் வாழ்க்கை புனிதமாகும். அன்பே உலகத்தின் அடித்தளம். அன்பில்லாமல் எந்த உறவும் நிலைத்திருக்காது. அன்பே மனிதனை மனிதனாக ஆக்கும். பிறரை வதைக்காதே, பிறருக்கு வலி செய்யாதே, பிறரிடம் பொறாமை கொள்ளாதே. அன்பை உன் சுவாசமாகக் கொள். அன்பே உன் உண்மையான ஆற்றல். என் அன்பர்களே, சிலர் கேட்பார்கள், முருகா, ஏன் உலகில் அநீதிகள் அதிகம், ஏன் நல்லவர்கள் துன்பப்படுகிறார்கள் என்று. என் பிள்ளைகளே, உலகம் ஒரு பள்ளி. அந்த பள்ளியில் ஒவ்வொருவரும் தங்களின் கற்றலை அனுபவிக்கிறார்கள். யாருக்கென்ன சோதனை வந்திருக்கிறதோ அது அவர்களின் கற்றலுக்கான பாடம். யாரும் வீணாக துன்பப்படுவதில்லை. துன்பம் வந்தால் அது உன்னை உயர்த்துவதற்காகத்தான். அநீதி நடப்பது போல தெரிந்தாலும் காலம்தான் நீதியின் கருவி. நீதியின் சக்கரம் மெதுவாகச் சுழன்றாலும் அது ஒருபோதும் தவறாது. என் அன்ப குழந்தையே, உழைப்பை விட்டுவிடாதே. சோம்பல் கொண்ட மனம் இறந்த உடலைப் போல. உழைப்பில்தான் உயிரின் ஒளி இருக்கிறது. உழைப்பின்றி கிடைக்கும் உணவு விஷம். உழைத்து கிடைக்கும் உணவு அமுது. உழைப்பின் வியர்வை உன் வாழ்வின் புனித நீர். உழைப்பை வழிபாடாக கொள்ள வேண்டும். என் பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் ஒரு ஒளி இருக்கிறது. அந்த ஒளியே ஆன்மா. நீ அந்த ஒளியை மறைக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சினமும் பேராசையும் பொறாமையும் அந்த ஒளியை மறைக்கும் மேகங்கள். அந்த மேகங்களை நீக்கினால் உன் உள்ளத்தின் ஒளி பிரகாசமாக வெளிப்படும். அந்த ஒளியில்தான் நான் இருக்கிறேன். என் அன்பர்களே, தாழ்மைதான் உன் உண்மையான ஆபரணம். பெருமை கொண்ட மனம் வெறுமை. ஆனால் தாழ்மையுடன் வாழும் மனம் எப்போதும் நிறைந்து இருக்கும். மலை எவ்வளவு உயர்ந்தாலும் அதன் உச்சியில் புல்லும் மலரும் தாழ்ந்து நிற்கின்றன. அதுபோல நீ எவ்வளவு உயர்ந்தாலும் தாழ்மையோடு வாழ வேண்டும்.